தினக்கூலி வேலைக்கு தான் போவோம். சாப்பாட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம். அங்கே வேற எந்த கம்பெனிகளும் எதுவும் கிடையாது, எந்த வசதியும் கிடையாது. நாங்கள் குடியிருக்கிற இடத்துல வந்து தண்ணி வசதி கிடையாது, கரண்ட் வசதி கிடையாது, டாய்லெட் எந்த வசதியுமே கிடையாது. அதனால 10 வருஷம் வந்து அங்கே நாங்கள் குடியிருக்கிறோம். அரசு ரொம்ப தரிசு நடத்துக்கு எங்களுக்கு கண்டிப்பாக பட்டா வேணும். அதனால தான் நாங்கள் தெளிவாக இருக்க முடியும். இங்கே தனிப்பட்ட ஒரு நபர் வந்து எங்களை வந்து ரொம்ப தொல்லை பண்ணிட்டு கொலை மிரட்டல் இருக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு என்ன வேணும்? பட்டா வேணும், இடம் வேணும், அதை மட்டும் செய்ய எல்லா பாதைகளையும் வழி அடைச்சிருக்காங்க. கேமரா வச்சு நாங்கள் குடிக்கிறது முதற்கொண்டு எங்களை வீடியோ எடுத்து கொலை மிரட்டல் பண்ணிட்டாங்க. அவங்க மேலே புகார் பட்டா கேட்டாங்க தாசில்தார்ட்ட மனு கொடுத்தீங்களா? அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அதனால உங்க தேடி வந்தோம். பட்டா வார்டு பிளாக் பற்றி சர்வே எடுத்து சார். அது அரசு புறம்போக்கு நிலமாகும் சார். அரசு தீர்வு ஏற்பட்ட கருது சார். தனிப்பட்ட நபர் பட்டா வாங்குறதுக்காக வேண்டி எங்களுக்கு 90 நீங்கள் சொல்லுங்க. அது என்ன இருக்கா வந்தீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? அதுதான் கரெக்டாக தெளிவாக சொல்லும் போது நாங்கள் கொடைக்கானல் டிஜிபி பயிற்சியிலேருந்து நாங்கள் வரோம். நாங்கள் வந்து இப்போ என்ன கோரிக்கைக்கு வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பட்டா வேணும் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். நாங்கள் வந்து சுமார் 10 வருட காலங்களாக வார்டு பிளாக் பற்றி சர்வே எடுத்து இது அரசு தீர்வு ஏற்பட்ட தரிசு நிலத்தில் 90 குடும்பம் நாங்கள் குடியிருந்து வந்துருக்கோம். எங்கள் வாழ்வாதாரத்தை பாதிக்கிறோம். எங்களை வெளியும் போடுறவங்க உள்ளே போடுறவங்க கேமரா வச்சு வக்கீலை கொடுத்து எங்கள் மிரட்டல் வைக்கணும்னு பார்த்தீங்க. எங்கள் செட்டு எல்லாத்தையும் உடச்சி டேமேஜ் பண்ணி இன்றைக்கி இந்த நிலமையில கொண்டு வந்து எங்களை விட்டுருக்காங்க. நாங்கள் கேட்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு பட்டா கொடுங்க, இருக்கிறதுக்கு ஒரு சின்ன வீட்டேரி மனம் கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டுருக்கோம். இன்ன வரைக்கும் போராடிட்டு இருக்கோம். சட்டப்பூர்வமாக தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம். தவிர தனிப்பட்ட முறையில் நாங்கள் போகிறோம். அவங்க எங்களை வந்து புத்தாசம் ரொம்ப நாங்கள் இருக்க முடியாத அளவுக்கு எங்கள் செட்டை வந்து உடச்சி எடுத்துட்டாங்க. எங்களுக்கு நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்துக்கணும்னு சொல்லி நாங்கள் கலெக்டர் சார்ட்ட எங்களுக்கு பட்டா கொடுங்க, அவங்க மேலே ஆட்சியர்கள் சொல்லி நாங்கள் கலெக்டர் சார்ட்ட மனு கொடுத்துருக்கோம். அடுத்தபடி நாங்கள் எஸ்பி சார்ட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் இருக்க புறம்போக்கு அவங்க வந்து வெங்கடேசன்றவர் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணி பணத்துக்காக எல்லாத்துலேயுமே பேரம் பேசுகிறாங்க சார். இப்போ பணப்பணத்தை வச்சுட்டு அந்த லாயர்லாம் வந்துட்டு பேரம் பேசுகிறாங்க. அவர் எந்த கட்சியிலையும் கிடையாது சார். கேட்டால் எங்கள்கிட்ட 80 வருஷம் நாங்கள் இடங்கள் கட்டியிருக்கோம், பீமா கட்டியிருக்கோம், எந்த ஒரு இடமே கிடையாது சார். அந்த நபர் வந்து ஃப்ளாட் போட்டு எல்லாத்தையும் விற்றுட்டு இருக்காரு சார். அதுக்கான ஆதாரமும் நாங்கள் வச்சுருக்கோம். அவருக்கு வந்து கவர்மெண்ட்டே வந்து 2 சென்ட் பட்டா கொடுத்துட்டாங்க. அந்த பட்டாவும் அதையும் வாங்கிக்கிட்டு இருக்கிற மக்களே ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க சார். என் பேர் விஜயகுமார் சார்.